ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் ஜியோ சினிமா மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லிஸ்ட்டில் நான் கொண்டு வந்திருக்க 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்கிற ஒரு பெஸ்ட் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி டூ லைட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு நியூவாக போய் ஜாயின் ஆகுங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயராக இருப்பார். நம்ம ஹீரோ ஒரு கார் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றுவார். இப்படி காப்பாற்றினதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி அவரை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே லவ் பண்ணாங்களா இல்லையா, இவங்க லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லையான்றதை இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நிறுத்திருக்க மாட்டாங்க, அப்படியே கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு வேம்பயர் அண்ட் வூல்ஃப் மூவி, இது ரெண்டையுமே கலந்து ஒரு மூவியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, ஜானி இங்கிலீஷ் ஸ்ட்ரைக் அகைன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ மிஸ்டர் பீன் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கீழே ஒரு ஸ்பையாக வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. பட் அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சீக்ரெட் ஸ்பையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் திருடிடுறான். இப்படி திருடி அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீக்ரெட் ஸ்பையுமே இல்லை. கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோ நனவுக்கு வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த சைபர் அட்டாக்கை யார் நடத்துனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்பையாக வேலைக்கு அமுத்துறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதை யார் நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது எதுக்கு நடத்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜானி இங்கிலீஷோட 3rd பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழில் இருக்காது, செகண்ட் அண்ட் தேர்ட் தமிழில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd மூவி பார்க்க போகிறோம்னா டெத் ரேஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேசராக இருப்பார். இப்படி இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மல் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி அண்ட் ஒரு குழந்தை இருக்கும். இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கொலைப்பழி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே விழுந்ததுனால அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறாரு. அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ரேஸ் எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ரேஸை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டெலிகாஸ்ட் பண்ணி அதுலேருந்து வருமானத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலோட வார்டன் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நல்லபடியாக தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணது அந்த வார்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி ஒரு ரிவெஞ்சை எடுக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலில் இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையான்றதா இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நல்ல ஒரு பரபரப்பாக தான் கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காது. இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd மூவி பார்க்க போகிறோம்னா பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஹீரோவா. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில் ஸ்மித் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த முயற்சியிலேருந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில காயங்கள் அவருக்கு ஏற்பட்டதுனால அவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுவார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த கொலையை பண்ணுறதுக்கு யார் முயற்சி பண்ணாங்க அப்படின்றது தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் ஒரு சில பேரையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுவான். அதெல்லாம் எதுக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸில் ஒரு 3rd பார்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டாக இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மூவிஸும் நல்லா தான் இருக்கும். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவிஸை பார்த்துருப்பீங்க. பட் இப்போ 2K கிட்ஸாக இருந்தால் இந்த மூவிஸை நீங்கள் பார்த்துருக்கிற சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் இந்த மூவி எல்லாம் நல்லா தான் இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டெட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்க மாட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பேர் பார்த்தீங்கன்னா உயிரோட வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட உண்மையான நண்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல வேண்டிட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம் ஒண்ணு கிராஸ் ஆகும். இப்படி கிராஸ் ஆனதுடனே அவரோட வேண்டுதல் பார்த்தீங்கன்னா பலிச்சிரும். இப்படி பலிச்சதுக்கப்புறம் அந்த டெடி பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உயிரோட வந்துரும். இப்படி உயிரோட வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில லவ் பண்ற சிச்சுவேஷன் ஒண்ணு கிரியேட் ஆகுது. இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை ஒண்ணு கிரியேட் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? இல்ல அவரோட லவ்வர் முக்கியமா? அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாரு, அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா கன்டின்யூ ஆச்சா இல்லையான்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 18+ மூவி கைஸ். கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டுமே இந்த மூவிய ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு காமெடி மூவி. ரொம்பவே நல்லாருக்கும். இந்த மூவில பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே சிரிக்கலாம். இந்த மூவிய பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.